Hi friends, welcome to Chennai cooking. வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தேடி வரும். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரேண்டமாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெல்லம், அப்புறம் ஒரு 3லேருந்து 4 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நீட்டு மிளகாய் இருந்தால் அதவும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியும் வெல்லமும் சேரும் பொழுது அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ பாருங்கள், இப்போ இது எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து 2 இருந்தாலே போதும், 4 பேருக்கு வந்து 2 அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி, அடுத்தது காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகா கூட வந்து உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சால்ட் வந்து நான் கூட வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைக்க வேண்டியது எல்லாமே அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு சின்ன கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம். எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கோம், கிள்ளி போட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வந்து உளுத்தம்பருப்புலாம் நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதில் வந்து நம்ம இந்த தாளிப்பை கொட்ட போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, அப்புறம் வந்து எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.